ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு அஃபீஷியலாக வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தயவு செஞ்சு இப்போ நான் வீடியோ போகிற டைமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கூடயும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாச்சும் வந்து படிங்க. ஏன்னா லாங்குவேஜ்னால வந்து நீங்கள் அசால்ட்டாக விட்டுற வேண்டாம். லாங்குவேஜும் ஒரு பார்ட்டான ஒரு சப்ஜெக்ட் தான். அதனால லாங்குவேஜ் வந்து அவ்வளோவா நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்பாங்க சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால நீங்கள் இன்னும் கூடயும் படிக்காமல் இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியும் ஏதோவாச்சும் நம்ம வந்து மார்க் வந்து எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. முக்கியமாக மனப்பாட பாடல், அப்புறம் வந்து திருக்குறள், அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து தான் வந்து ஆகணும். அதெல்லாம் வந்து கம்பல்சரியாக கேட்குறது. அதனால அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து படிக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி திருக்குறள் அப்புறம் வந்து பாடல்கள் மறக்காமல் படித்து எப்படியாவது எழுதி பார்த்துருங்க. முக்கியமாக பாடலில் வந்து எழுதின ஆசிரியர் பேர் அதெல்லாம் வந்து நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட்டு. மற்றபடி தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக ஒன் வேர்டு வந்து புக்கின் கேட்பாங்க. கண்டிப்பாக அதுதான் அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படியும் நீங்கள் புக் பேக் மட்டும் வந்து படிச்சுட்டு போனீங்கன்னா ஒன் வேர்டு வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒன் வேர்டில் 14 மார்க்கும் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் புக் பேக்கில் இருக்கிற ஒன் வேர்டும் படித்து புக்கினில் வந்து நூல்வெளின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். அதாவது ஒரு டேப்லெட் காலம் போட்டு வந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து வரும். முக்கியமாக அந்த பிங்க் கலர்லலாம் வந்து கொஞ்சம் டார்க்காக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி அதை வந்து ஒரு ஒன் வேர்டாக எடுத்து நீங்கள் வந்து படித்தா மட்டும்தான் உங்களால் ஒன் வேர்டு வந்து ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும். அதனால் புக் பேக் மட்டும் வந்து படிச்சுட்டு போகாமல் புக்கினும் வந்து படிங்க. முக்கியமாக வந்து அப்புறம் இலக்கண குறிப்பு வந்து இருக்கும். அப்புறம் வந்து பகுபத உறுப்பு இலக்கணம், முக்கியமாக கலை சொற்கள்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதெல்லாம் ஒரு 2 மார்க்கில் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து ஸ்லோனருக்கு ரொம்பவே வந்து அது மூலியமாக தான் வந்து நிறைய பேர் மார்க் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் பேசிக்காக இலக்கண குறிப்பு, அப்புறம் வந்து பகுபத உறுப்பு இலக்கணம், கலை சொற்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதை படிக்காமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து போனீங்க அப்படின்னா அது டோட்டலி வேஸ்ட்டு. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் அதிலேருந்து கண்டிப்பாக 2-3 கொஸ்டினாச்சும் வந்து கேட்டுருவாங்க. அதனால அதை மட்டும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து திருக்குறளில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து வருமா. அதனால திருக்குறள் நம்ம வந்து படித்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். திருக்குறளில் வந்து நமக்கு குருவினா இருக்கும், சிறுவினா இருக்கும், நெடுவினா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். அதனால உங்களால் படிக்க முடியல அப்படின்னா சிறுவினா கூடயும் நீங்கள் வந்து படிங்க. அப்படி இல்லைனா குருவினா கூடயும் வந்து படிச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. அது வந்து கம்பல்சரியாக வந்து பேட்டர்ன் அதை வச்சுருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு வந்து கொஸ்டின் வந்து எடுத்திருப்பாங்க. முக்கியமாக நமக்கு லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஏ டைப் பி டைப்லாம் வந்து கிடையவே கிடையாது. லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரே டைப்பு தான். அதனால நமக்கு கொஸ்டின்ஸ்லாம் வந்து மாறி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நமக்கு மெயின் சப்ஜெக்டாக மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாம் நடக்கும்ல, அந்த சப்ஜெக்டில் மட்டும்தான் நமக்கு வந்து ஏ டைப்பும் பி டைப்பும் நமக்கு வந்து பார்க்க முடியும். இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏ டைப் பி டைப் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. அதனால நீங்கள் வந்து பயப்படப்பட வேண்டாம். கண்டிப்பாக நாளைக்கு வந்து எக்ஸாமோட அஃபீஷியல் ஆன்சருக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அதாவது நாளைக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி வந்து முடித்தோடனையும் நான் வந்து அஃபீஷியல் ஆன்சருக்கு நான் வந்து என்னோட சேனல்லையும் அப்புறம் வந்து என்னோட டெலிகிராம் குரூப்லையும் முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணிடுவேன். அதனால நீங்கள் இன்னும் கூடயும் டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கூடி சீக்கிரம் வந்து அஃபீஷியல் ஆன்சருக்கு என்னோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் குரூப்லையும் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். தமிழ் மட்டும் வந்து கிடையாது, இங்கிலீஷு, அப்புறம் வந்து மேத்ஸு, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி எல்லா சப்ஜெக்ட்டும் நான் வந்து ஆன்சருக்கு டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் தான் வந்து ஃபஸ்ட் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதனால இன்னும் கூடயும் வந்து ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்டாக வந்து உங்களுக்கு அஃபீஷியல் ஆன்சருக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அதனால மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் நினச்சி வந்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக நாளைக்கு தமிழ் வேறு லெவலாக நீங்கள் வந்து எழுதுவீங்கன்னு சொல்லிட்டு நானுமே உங்களுக்கு பதிலாக வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். வேறு லெவலாக நம்ம வந்து மார்க் வந்து எடுக்கிறோம்.